ஒரு நாட்டினுடைய குடியுரிமையை விற்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நௌரு ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கிற ஒரு தீவு நாடு. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடியுரிமைய ஒரு சுமாரா இந்திய மதிப்புல ஒரு ₹1,00,00,000 விக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, ஏன் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க? அதுக்கு காரணம், இந்த குளோபல் வார்மிங் இருக்கு இல்லையா? இந்த உலக வெப்பமயமாக்கல் இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, கிளேஷியர்ஸ் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணுது, உருக்குது. இந்த கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகுறதுனால சீ லெவல் ரைஸ் ஆகுது. அதாவது இந்த கடல் நீருடைய அளவு அதிகமாகிறதுனால இந்த சீ லெவல் ரைஸ் ஆகிறது அவங்க நாட்டுக்குள்ள, அதாவது இந்த கடலோரமா ஒட்டியிருக்கிற நாடுகள், இல்ல தீவு நாடுகள், அவங்க எல்லார் நாட்டுக்குள்ளேயுமே அந்த கடல் தண்ணி உள்ள போறதுக்கான ஒரு ஆபத்து இருக்கு. இப்ப இந்த நௌருங்கிறது ஒரு தீவு நாடு. அப்ப அந்த தீவு நாட்டுக்குள்ள இந்த கடல் தண்ணி கொஞ்சமா உள்ள போனாலுமே அந்த தீவு நாடுல நிறைய டேமேஜ் இருக்கும். அந்த தீவு நாட்டின் ஓரத்துல அமைஞ்சிருக்கிற பில்டிங் எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நீங்க வேற பகுதிக்கு மாத்தி அமைக்கணும். இது எல்லாத்துக்கும் காசு தேவை. இந்த காசுக்காக தான் நௌரு அவங்களுடைய குடியுரிமைய சுமார் ₹1,00,00,000 வைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம நௌருவுடைய நாட்டு குடியுரிமையை பெற்றா என்ன அட்வான்டேஜ்? நீங்க நௌரு சிட்டிசனா இருந்தீங்கன்னா, ஒரு 80 கண்ட்ரிக்கு விசாவே இல்லாம நீங்க போகலாம். அதுல யுகேக்கும் நீங்க விசா இல்லாம போக முடியும். ஸோ இத பார்த்து நம்மளும் ₹1,00,00,000 குடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்தியால டியூவல் சிட்டிசன்ஷிப் என்கரேஜ் பண்றது கிடையாது. நீங்க நௌரு சிட்டிசன் ஆனீங்கன்னா இந்திய சிட்டிசன் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு. இந்த மாதிரி யுபிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.